இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு தேவனே என்னை காப்பாற்றும். சங்கீதம் 16 முதலாம் வசனம். தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பியிருக்கிறேன். தன்னுடைய உண்மையான பாதுகாப்பு தேவனிடத்தில் இருக்கிறது என்று அறிந்த தாவீது ராஜா தன்னுடைய பாதுகாப்பிற்காக தன்னுடைய முழு நம்பிக்கையையும் ஆண்டவர் மேல் வைத்து இவ்வாறு ஜெபித்தார். தேவனே என்னை காப்பாற்றும் என்று தன்னுடைய பாதுகாப்பிற்காக ஆண்டவரையே முழுவதுமாக சார்ந்திருந்தார். தாவீதின் வாழ்க்கையிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு தடவை ஒரு சிங்கம் வந்தது, ஒரு கரடி வந்தது. ஆண்டவர் தாவீதை காப்பாற்றினார். கோலியாத்தை எதிர்கொண்ட போதும் ஆண்டவர் தாவீதை காப்பாற்றினார். பல யுத்தங்களை தாவீது எதிர்கொண்ட போதும் தேவனே தாவீதை காப்பாற்றினார். 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 6-14 வசனங்களில் இவ்வாறு வாசிக்கிறோம். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். கர்த்தர் தாவீதை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே 18ஆம் சங்கீதத்தை பாடினார். 2ஆம் வசனத்தில் கர்த்தர் தன்னை கன்மலையாக இருந்து காப்பாற்றினதையும், தன்னை கோட்டையாக இருந்து காப்பாற்றினதையும், இரட்சகராக இருந்து காப்பாற்றினதையும், தேவனாக இருந்து காப்பாற்றினதையும், தான் நம்பி இருக்கிற துருகமாக இருந்து காப்பாற்றினதையும், தன் கேடகமாக இருந்து காப்பாற்றினதையும், தன் இரட்சண்ய கொம்பாக இருந்து காப்பாற்றினதையும், தன் உயர்ந்த அடைக்கலமாக இருந்து காப்பாற்றினதையும் கூறினார். இந்த சங்கீதம் முழுவதும் தேவன் தன்னை எவ்வாறு காப்பாற்றினார் என்பதை பற்றி தாவீது பாடியுள்ளார். நாமும் எந்த சூழ்நிலையிலே இருந்தாலும் தேவனே என்னை காப்பாற்றும் என்று நம்பிக்கையோடு ஜெபிப்போம். தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, தாவீதைப் போல நாங்களும் தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பியிருக்கிறேன் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினது போல நாங்கள் செல்கின்ற எல்லா சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் காப்பாற்ற ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் எதிர்கொள்கின்ற சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் கூட கர்த்தர் என் கன்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பியிருக்கிற என் துருகம், என் கேடகம், என் இரட்சணிய கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலமுமானவர் என்ற நம்பிக்கையோடு தேவனையே சார்ந்திருக்க எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.